இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற விஞ்ஞானி இஸ்ரோ விஞ்ஞானி திரு சிவசுப்பிரமணியன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இந்த சர்வதேச குழுவில் முதல் இந்தியராக தேர்வாகியிருக்காரு. அவர் நாளைக்கு சுபான்ஷு சுக்லா நாளைக்கு நாசால இருந்து கிளம்ப இருக்காரு. இதனுடைய முக்கியத்துவம் என்ன, வரலாற்று சிறப்பு என்ன சார் இதுல? இந்தியாவுடைய வணக்கம் நேயர்களுக்கு. இந்தியாவுடைய ககன்யான் புரோகிராம் படி மனிதனை விண்ணில் அனுப்பி பத்திரமாக திருப்பி கொண்டு வரக்கூடிய திட்டத்தில் அனுப்பக்கூடிய வீரர்களை தேர்வு செய்யும் முயற்சியில் 4 பேரை தேர்வு செய்து அந்த தேர்வு செய்தவர்களையும் ரஷ்யாவிற்கு அனுப்பி ரஷ்யாவில் பயிற்சி அளித்து மேலும் ராக்கெட் சம்பந்தப்பட்ட பலவிதமான அறிவுத்திறன்களையும் அவர்களுக்கு கொடுத்து எவ்வாறு விண்கலத்தில் செல்ல வேண்டும், எவ்வாறு மற்ற சர்வதேச ஸ்பேஸ் ஸ்டேஷனோட இணைய வேண்டும், அங்க என்னென்ன செய்யணுங்கிற பற்றிய பயிற்சிகளை கொடுத்தாங்க. இது ரஷ்யா ட்ரைனிங் மட்டும் கொடுத்தது போதாதுன்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியாக ஸ்பேஸ் எக்ஸ் ப்ரோக்ராமோட ஆக்சிம் 4 செயற்கைக்கோள் மூலமாக விண்வெளியில் அனுப்பி அவர்களுக்கு செய்து இந்த சுக்லாங்கிறவரை தேர்ந்தெடுத்தது ஏன்னு கேட்டீங்கன்னா 4 பேர்ல அவர் ஒரு பெஸ்ட் பைலட், ஏர்ஃபோர்ஸ் பைலட். அவரை தேர்ந்தெடுத்து அவரை அனுப்பியிருக்காங்க. அவரும் நாசால போய் அங்கேயும் பயிற்சி பண்ணி அங்கேயும் மோர் தென் 2 months 3 months பயிற்சி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பயிற்சி பெற்று இப்ப மிகவும் கான்பிடண்டா இருக்காரு. தைரியமாக இப்ப விண்ணில் சென்று பாரதத்திற்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாளைக்கு பறக்க இருக்கிறார். இவர் அங்க போறப்ப அங்க விண்ணில் சென்று சர்வதேச விண்வெளி மையத்தில் இணைந்து அங்கு ஒரு 8 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாங்க. 8 எக்ஸ்பெரிமெண்ட்டும் விண்ணில் எவ்வாறு பயிர்கள் வளரும், அங்கு சென்றால் என்ன விதமான தாக்கங்கள் கதிர்கள் நம்மை தாக்கும், இது போன்ற இன்னொரு முக்கியமான டார்டிகிரைடு அப்படிங்கிற ஒரு வாட்டர் பியர், அதாவது தண்ணீர் உள்ள கரடி போல இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பியர், அந்த டார்டிகிரேட அந்த இது அந்த இனம், அந்த டார்டிகிரேடுங்கிறது ஒரு சின்ன ஒரு பாக்டீரியா போல இருக்குது. எந்த டெம்பரேச்சரும் தாங்கும், எந்த அதிர்வுகளையும் தாங்கும், எந்த கதிர்களையும் தாங்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு உயிரணுக்கள். அதை விண்ணில் செலுத்தி அங்க சர்வதேச மையத்துல அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, அது மூலமா என்னென்ன இது பண்ணலாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி பண்ண போறாங்க. இந்த டார்டிகிரேடுடைய தாக்கக்கூடிய இது எந்த கதிர்களையும் தாக்கக்கூடிய சக்தி உள்ளது. இந்த டார்டிகிரேட் மூலமாக வருங்காலத்துல கேன்சருக்கு கியூர் பண்ணக்கூடிய மருந்துகளையும் உண்டாக்கலாம். இது போன்ற முக்கியமான பல ஆராய்ச்சியில் இந்த குழு நீடிக்க போகுது. இந்த குழுவுடைய கேப்டன் அவர் போறாரு, சுக்லா போறாரு. இவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவர் இவர் போயிட்டு வரதுனால பெருமை சேர்ப்பார் அப்படின்னு நம்புவோம். மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள இருக்காரு. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு நிச்சயமாக பெருமை சேர்ப்பார். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சிவசுப்பிரமணியன்.